கிழக்கு யுக்ரைனில் நேற்று வெள்ளிக்கிழமை புகைப்படம் எடுக்கும் பணியில் இருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் ஆண்டோனி லலிகன் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். பிரான்ஸ் நாட்டின் ஹன்ஸ் லூகாஸ் நிறுவனம் சார்பாக கடுமையான போர் சூழல் நிலவி வரும் ரூஸ்கிஸ்வா என்ற நகரில் பணியாற்றி வந்த லலிகன் போர் சூழலை திறமையாக படம் பிடித்து வந்துள்ளார். அவரது புகைப்படங்கள் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் லலிகன் கொல்லப்பட்டதற்கு ஐரோப்பிய பத்திரிகையாளர் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு கவசங்கள் அணிந்து பத்திரிகையாளர் என்ற தெளிவான அடையாளத்துடன் தனது பணிகளை செய்து கொண்டிருந்த லலிகன் மீது நடந்துள்ள இத்தாக்குதலுக்கு பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரோன் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.